Hello friends, welcome to Tamil Moms Time. இன்னைக்கு வந்து ஒரு டிப்ஸ் வீடியோ தான். இது வந்து ஆல்ரெடி ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ்ல பண்ணனா இல்ல லாங் வீடியோல பண்ணனான்னு தெரியல. இட்ஸ் ஓகே, இருந்துட்டு போகுது, நம்ம இன்னொரு டைம் ஷேர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க கூட இந்த வீடியோ பார்ப்பீங்க. அதனால ப்ளவுஸை வந்துட்டு நம்ம கட்டிங் பண்ணிட்டு தான் தைப்போம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைனிங்கை மட்டும் கட் பண்ணிட்டு, இது வந்து ஃபுல் கிளாத்தாக இருக்குது மெயின் பீஸ். ஸோ எதனால் அப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது வந்து லைனிங் ஓகே, மெயின் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தெரியுது, பாடி சைஸும் பெருசு அப்படிங்கிறதுனால. ஸ்லீவ் இப்படி போட்டுட்டு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். மெயின் மெட்டீரியல் ஃபுல் மெட்டீரியலில் லைனிங் பீஸ் இப்படி போட்டுட்டு நம்ம வந்து ஓரத்தில் நம்ம கையை தானே கட் பண்ணுவோம். இது கரைப்பகுதி கரை இருந்ததுனாலும் சரி, பார்டர் இருந்ததுனாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்ம கரைப்பகுதியில் ஸ்லீவ் இப்படி போட்டு அடிச்சு திருப்புற மெத்தடில் தான் நான் இந்த சைடில் போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுற ஏரியா மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவேன். எஃப்னு போட்டால் ஃப்ரண்ட் சைடில் வருது, இது பேக் சைடில் ஜாயிண்டாக வருது. ஸோ அது மட்டும் கரெக்டாக வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு மெயின் பீஸில் ஸ்டிச் பண்ணிடுவேன். இது யூஸ்வலாக அடித்து திருப்புற மெத்தடில் தான். அடித்து இந்த மாதிரி திருப்பி அடிச்சுட்டு இந்த ஓரத்தில் தையல் போட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இது மெயின் கிளாத் அப்படியே போட்டு தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வெயிட் இருக்கும். ஸோ இது வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பிளேஸ் பண்ணும்போது கீழே இழுக்கும், அப்போ இந்த இடம் வந்து சுருக்கமாக வரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இப்படி நல்லா பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி சுருக்கு விழும். அது வந்து என்னாகும் அப்படின்னா தைச்சு திருப்பினதுக்கப்புறமா நீட்டாக ஃபினிஷிங் இருக்காது. ஸோ அதனால் அங்கங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து நகராது. இது கீழே அங்கங்கே இழுத்தா கூட இது அதோட பிளேஸில் இருக்கும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு ஓரத்தில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கையை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ஸ்லீவ், இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைடில் நேராக வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும் இந்த கவர் தட்டு எடுத்துருக்கிறது. ஸோ இது வந்து இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மெத்தடில் தைக்கும்போது இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஜாயிண்ட் போட வேண்டி வரும். சம்டைம்ஸ் பத்தாம வரும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்போ லைனிங்க்கு ஜாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஜாயிண்ட் போட வேண்டி வரும். ஸோ இப்போ ஸ்லீவ் முடிச்சிட்டேன். இதே மெத்தடில் தான் நான் பேக்கையும் கட் பண்ண போகிறேன். இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது, கட் பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அதாவது ரைட் சைடு ராங் சைடு கிளியராக தெரியுது. கீழே வந்து கரைப்பகுதி ஒரு இடத்துல விட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கிளியராக தெரியுது. இது வந்து ரைட் சைடு, இது ராங் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சம் மெட்டீரியல்ஸ் வந்து தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவனமாக தான் செஞ்சாகணும். அதாவது ரைட் சைடு ராங் சைடு பார்க்குறது ஒன்றும், அதே மாதிரி அந்த சுருக்கு வராமல் தைக்கணும். ஸோ அது ரெண்டும் சேலஞ்சிங்காக இருக்கும். இருந்தாலும் பழகிட்டோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான வழி தான். இப்போ பேக்கும் பிளேஸ் பண்ணியாச்சு. இதையும் அதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது ஃப்ரண்ட்டும் பட்டியும் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே போட்டு கட்டிங் பண்ணிட்டு நார்மலாக கூட யூஸ்ஃபுல்லாக தைச்சிக்கலாம். பேக்கும் ஸ்லீவும் தைச்சிட்டோம் அப்படின்னாவே ஏகப்பட்ட துணி மிச்சமாகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல 1 இன்ச் விட்டுருப்போம் எக்ஸ்ட்ரா. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விட்டு தான் கட் பண்ணுவோம். ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாம் இதில் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.